கர்மசாமிக்கு கர்மசாமி நான் பெத்த பிள்ளைகளுக்காக நான் கொஞ்சம் கேட்கறதுக்கு வந்திருக்கேன். என் பிள்ளைகளுக்கு நல்வாழ்வும் கொடுக்கணும், எனக்கும் சர்வ ஆரோக்கியம் கிடைக்கணும்னு கேட்டு வந்தவங்க. யாரு பிள்ளைகளுக்காக கேட்டு வந்தது? யாரு? வாடா தம்பி, வா 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 வா. ஓட்ட வண்டி. எந்த ஊரு? சென்னை. என்ன வேலை பார்க்குறீங்க? டிரைவர். ஓட்ட வண்டி. என்ன வண்டி ஓட்டுரு? அப்படியா? எந்த வண்டிக்கு நிரந்தரமா இருக்கு? ஓனரு ஓன் போர்டு. கண்ணமுடு. இப்போ கெட்ட பழக்கத்தெல்லாம் நிப்பாட்டிருக்கிய? தொடர்றதே இல்லைண்ணே. நைட்டில் தானோ? சரி போகும். காலில் வந்துட்டோம். பகலில் தொட மாட்டோம். நல்லா நல்ல வேலை ஆயிட்டான். ஆமா, ஒரு வார்த்தை நான் உங்கள்கிட்ட பேச வேண்டியிருக்கு. நாகத்தோடு குடியிருக்கும் அம்மன் தெய்வம் எங்கே இருக்கிறது? வீட்டில் வச்சு கும்பிடுறீங்களே. போன ட்ரிப்பு அந்த தெய்வம் சக்தியா இல்லை, என் கண்ணுல வரல. இந்த ட்ரிப்பு அவ இறக்கப்பட்டு வந்துட்டா. நான் சொல்லிட்டேன், கால் வந்துட்டு வா. கல்யாணம் எங்க இருக்கா அவன் முன்னாடி? ஏன்டா உன் யோக்கியதை புரிஞ்சுக்கிட்டு அங்க போயிட்டால இடிக்கான வேலை இருக்கு. யாரு? பொண்டாட்டியை பத்தி சொன்னோடனே இவன் அந்த பக்கம் போயிட்டான். இங்க இல்ல, நம்ம யோக்கியதை வெளிப்பட்டுருவோம்னு போய் பிள்ளைக்கு பயத்தை பாரு. இப்போ முன்னாடி வேணுமாடா? பொண்டாட்டி வேணுமா? புள்ள வேணும். பொண்டாட்டியை பத்தி எனக்கு கவலை இல்லை. அவன் எப்படியும் கெட்டு போறான், எக்கேடும் கெட்டு போறான். அந்த வார்த்தையை சொல்லுவான் அடிக்கடி, எக்கேடும் கெட்டு போறான். என் புள்ள எனக்கு வந்து சேரணும். சரிண்ணா? உன் பிள்ளைகிட்ட அவ சொல்லி கொடுத்துருக்கான், உங்க அப்பா மோசம், அப்பா அத்தாளுக்கு எல்லாம் போடுறான், உங்களுக்கு கூட பார்க்கலன்னு சொல்லி கொடுத்துட்டான். புரியுதா அவனுக்கு? 1 2 3 4 5 6 7 8 9 10. யார் அது? அப்படியா? இடையில ஒரு சேமிப்புல அமௌண்ட் போட சொல்றது கூட நீ செய்யலையாமலா? அதெல்லாம் அவங்க சொல்லி வச்சிருக்கான். சரி, அதெல்லாம் இருக்கட்டும். உன் குடும்பத்தை ஒண்ணு சேர்த்தா போதுமாடா? இல்லையே, உள்மனத்துல இருந்து வரலையே அப்படியே உள்ளைக்கு. அவன் வேண்டவே வேண்டாம்னு முடிவு பண்ணிட்டான். நீ மட்டும் எஞ்சி காலில் வந்துட்டு வா. என்ன வண்டி மாத்துறது மாதிரி வாழ்க்கையை மாற்ற முடியுமாடா தம்பி? சத்தம் போடாதம்மா. வண்டி மாத்துறது மாதிரி வாழ்க்கையை மாற்ற முடியுமா? உன் மனதுக்குள்ள அப்படி ஒரு சின்ன அலை அடிக்கி சற்று பொறுமையாகுது. சித்திரை மாதம் வரை டைம் இருக்கு. உண்டா? பக்கத்தில் வா, பக்கத்தில் வா, பக்கத்தில் வா, பக்கத்தில் வா. பொறிச்ச மீனா சாப்பிடு. நல்லா புண்ணியம் அடைந்த ஒரு வாய். வாமா பக்கத்தில். ஒருத்தருக்கு மட்டும் சொல்லதுக்கு நான் பிறக்கல, புரிஞ்சுக்கா. இந்தாப்பா, உன் கை கால் வலிகள் தீரும், வேதனை தீரும். இந்தா உனக்கு நிறைய வருமானம் வரும். இந்தா அருமையா அடுத்த ட்ரிப்பர்ல வாசம் மிகுந்த மல்லிகை பூவை கொண்டு வா. ஓ கர்மசாமிக்கு என் கடன்கள் திறனும்னு கேட்டு வந்தது யாருப்பா? கடன் திறனும்னு கேட்டு வந்தது. கடன் யாருக்கு? வங்கி கடன், பேங்க் பேங்க் பேங்க். பைசையில் 1 பதினாச்சு வாங்க. ஒரு தாய் வயிற்றில் பிறந்த உடன் பிறப்பில் சில பிரிவு வந்தால் பின்பு உறவு வரும். நல்ல மனிதனுக்கும் நன்றி மறந்தவர்க்கும் இன்று பிரிவிருந்தால் வரலாம். சாரதானந்தம் சர்வரட்சகம் பிரம்மானந்த ரூபிணி மகாசாஸ்திரே. என்ன வேண்டும்? என்ன பிரச்சனை?
நிம்மதியான வாழ்க்கை, நிம்மதியான வரைக்கும் எல்லாமே குடிப்பழக்கத்தை உருவாக்கலாம். வேற வருது. கண்ண மூடி நிமிந்து உட்காருங்க. பெருமாள் கோயில் எங்க இருக்கு? பக்கத்துல பெருமாள் கோயில் இருக்கா? அம்மாவுடைய திருக்கோவில் இந்தாங்க. இன்னிலிருந்து இந்த கனியை தூங்கும் பொழுது 9 நாள் பக்கத்துல தலை பக்கத்துல வச்சு தூங்க ஆரம்பிங்க. தூக்கம் வந்துடும். கெட்ட பக்கத்துல வந்து விடுதலை ஆயிருவீங்க. விட்டுடலாம். ராத்திரியில பச்சை அடி வைக்கணும். அக்னி அதுக்கு பீர் குடிச்சா அணைஞ்சிருமே. விஷம் வச்சிருக்கிறதா சொன்னாங்க. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லை. மனப்பிரேமை நின்று போச்சு. ஏன்னா பொண்டாட்டி செருவில் வந்து செய்வனாதான் செஞ்சாங்க. 3 முறை என்னைய பார்க்க வாங்க. சரியா? கர்மசாமிக்கு ராணிப்பேட்டை, ராணிப்பேட்டை, அடுத்து வேலூர், திருப்பத்தூர், வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை வரலாம். எந்த ஊருப்பா? கால் வந்துட்டு வா. யாரா வந்து அண்ணாச்சி வேட்டி கட்டும் ஆம்பளையா நீங்க, யாராருக்கும் ரோசம் இருந்தா மாட்டு பக்கம் வாக்கு. தூரே வேலூர். உட்கார முடியாதோ? அப்படியா? என்ன ஆபரேஷன்? கொஞ்சம் பிள்ளைங்களால மன வருத்தமும் கஷ்டமும் இருந்துகிட்டு இருக்கு. கடன்களும் மன உபாதையும் நடந்துகிட்டு இருக்கு. தொழிலை சரியா நடத்த முடியலையேங்கிற ஒரு மன வருத்தமும் குழப்பமும் இருக்கு. ஒரு 1.5 வருட காலமாக தேவையில்லாத ஆரோக்கிய குறைவும் மருத்துவ செலவுகளும் நடக்கும். வேற என்ன வேணும் உனக்கு? இப்போ சொன்ன ஒரு பெண்ணால குடும்பமே 3 பிரிவா போயிரும். அப்படிப்பட்ட நிலை வீட்டுக்குள்ள நடக்கு. அவங்க மனதை திருத்தி ஒற்றுமையாக்கி தந்தா போதுமா? கால் வந்துட்டுவாங்க. திருச்சி கேடு முன்னாடியா வரலாம். இந்தா ஒரு மருமகளை திருத்தி தாரேன். பக்கத்துல வா. மனம் உடையாம காப்பாத்துறேன். என்ன, நாளை காலையில என்னைய பார்த்துட்டு போங்க. கடன் அடைக்க வழிவகுத்து தாரேன். அது எனக்கு தெரியாது. கர்மசாமிக்கு திருமணம் தகுந்தமா கேள்வி கேட்டு வந்தது யாருப்பா? சொத்து தகுந்தமா கேட்டது வந்தது யாரு? தொழில் தகுந்தமா கேட்டு வந்தது யாரு? வாட கால் வந்துட்டு வரலாம். உட்கார வேண்டியதானே. ஏன் டிக்ரேட் மற்றவங்களுக்கு மறையக்கூடாதுல்ல? நல்ல காலில் விடலை, நல்ல காலில் விடலை. ஆந்திரா, ஹைதராபாத்துக்கு யார் அடிக்கடி போறா? என்ன காரணத்துக்கு போறான் தெரியாது. நீ கேட்டதும் இல்லை. ஆனா அடிக்கடி பாஞ்சு போறானே, தப்பு இல்லையே. என்ன, யாராவது எழுந்துட்டு வந்துடக்கூடாதுல்ல? அதான் சொன்னேன். கால் வந்துட்டு வா. என்ன ஒண்ணு சொல்ல மாட்டீங்க? அமைதி. ஓராண்டு காலமா செய்யற தொழில மன வருத்தமும் கஷ்டமும் பிரத்தியாரால இடைஞ்சலும் நடக்கும். நடக்கா? உன்னுடைய தொழில் ஸ்தாபனத்து பக்கத்துல இறந்து போன ஒரு ஆவி ஒண்ணு உலாவுது. அது எப்படி அந்த இடத்துக்கு வந்துச்சு அப்படின்னு கேட்டா, 3 ஆண்டுகளுக்கு முன்னால அந்த இடத்துல இறந்து போனது. அதுல இருந்து உன்னுடைய தொழில் ஸ்தாபனம் இரிட்டேட்டா, மன இறுக்கமா, சுபிட்சம் இல்லாத நிலையில் தொழில் பார்க்க முடியாத மன வருத்தமும் பண நஷ்டமும் பிரத்தியாரால இடைஞ்சலும் நடக்கும். நடக்கால இருக்கு இல்லையா? கால் வந்துட்டுவான். ஓம் அங்காளம்மன் கோயில் எங்கப்பா இருக்கு? பக்கத்துல.
சரி, இந்த தொழில் நஷ்டத்தை தீர்த்து தரேன். வேற என்ன வேணும் உனக்கு? கால் வந்துட்டு வா. டக் 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 டக். என்ன தொழில் ஆரம்பிக்க போற? அனாதை ஆலயம். அனாதைகளை அரவணைக்கக்கூடியது. அதுக்கு ட்ரஸ்ட் வச்சு பண்ண போறேன். அதுக்கு ஃபண்டு உதவியெல்லாம் வேணும்ல. ஆமா, ஒரு பர்னிச்சர் சம்பந்தமான ஒரு கடையும் ஆரம்பிச்சுக்கா. சரி, முதல்ல அந்த அனாதை இல்லத்தை ஆரம்பிச்சுக்கா. அடிஷனலா அந்த வருமானமும் உனக்கு வரும். எதிர்காலத்தில் அந்த தொழிலும் நீ பார்ப்பாய். நல்லது, பெரிய புண்ணிய கதை. ஜனவரி மாதத்திலிருந்து தொடங்கிரு. சிறந்த நிலையில் நடக்கும், இடமும் அமையும், வெற்றி அடைவாய். சென்று வருங்க. கர்மசாமிக்கு கால் நோட்டு வரலாம். எந்த ஊருப்பா உங்களுக்கு? ராணிப்பேட்டை. என்ன கால் நோட்டு வரலாம். ஜெய் ஆஞ்சநேயா, ஜெய் ஆஞ்சநேயா, ஸ்ரீராம். ஆஞ்சநேயர் கோயில் எங்கண்ணா இருக்கு? அதான் உங்க ஊர் எல்லைக்குள்ள நுழைஞ்ச உடனே ஆஞ்சநேயரோட தண்டாயத்தோடு நிற்கார, அதான் கேட்டேன். கால் வந்துட்டு வாங்கண்ணே. என்ன வேணும்? உன் பையன் ஒரு பெரிய தப்பு செஞ்சிருக்கான். தனக்கு வேண்டியவர்களுடைய பொருள்களை கூட கைப்பற்றி பணம்ங்கிற ஒரு விஷயத்துக்காக குழப்பம் செஞ்சு தப்பு பண்ணியிருக்கான். புரியுதா? அதுல அவங்கெல்லாம் இப்ப பகையாகி போயிட்டாங்க. அதனால போலீஸ் வழக்கு வரக்கூடிய நிலைமைகள்ல இருக்கு. அவனை அதுல இருந்து காப்பாற்றி தரேன், அந்த கடனை தீர்த்து தரேன். வேற என்ன வேணும்? மீட்டி தரேன். இந்த அப்படி ஜெயிச்சுக்கா. மீண்டும் என்னை 3 முறை பாரு, சந்தோஷமா இருக்கு. அண்ணா கால் வந்துட்டலாம். இடுப்பு அடிக்கடி வலிக்குது எனக்கு இல்லை, அவருக்கு. சரி, வேற என்ன விசேஷங்கள்? வீடு கட்ட முடியாம என்ன குறை? 1 2 3 4 5. 1 2 3 4 5. தெற்கு மூலை பக்கத்துல. அதுல இருந்து கொஞ்சம் தூரம் போனோம்னா கருவேல முள்ளுகள் செடிகள்லாம் இருக்கா. அந்த இடத்துல போனேன், கொஞ்சம் பள்ளமும் கொஞ்சம் சதுப்பு நிலத்து தண்ணியும் கிடக்கா. அது பக்கத்துல ஒரு கலையத்துல செய்வனை சூழ்நிலை சுடுகாட்டு சாம்பல் இடுகாட்டு மண்ணும் வச்சு ஓதி இருக்காங்க. அதனால அந்த வீடு வாழறல. இதான் நடந்த சம்பவம். கால் வந்துட்டு வா. என்னடா பரமேஸ்வரன், நல்லா இருக்கிய? பேஷா இருக்கிய? அந்த வீட்டை வளர்த்து தாரேன், வளமாக நடத்தி தாரேன். வேற என்ன வேணும்? ஆமா, அது எல்லாமே இப்படி ஒரு சூழ்நிலை தான். அது எந்த துயரமும் இல்லாம காப்பாத்துறேன். காலையில என்னைய பார்த்து போப்பா. கொடு. காலையில பார்க்காண்டாம், அடுத்த வாரம் வந்து பாரு. ஓ, கூட்டத்தை கூட்டிக்கிட்டு அக்காவா, நீ மட்டும் தான் நிக்கிற. வா வா வா. நோயுத்து தளராமல் நொந்தே மனம் வாடாமல் பாயில் கிடவாமல். யாருக்கும் சோமில்ல வீட்டுல? யாருக்கும் சோமில்ல. உடல்நிலை சரியில்லாம இருப்பது யாரே? என்ன செய்யுது? என்ன காரணம்? யார்ட்டையா போய் கேட்டியா? கேட்கற. என்ன கையில் திரிசூலமேந்தி கொடூரமான பார்வையோடு ஒரு அம்பாள் கோபுரத்தில் இருக்காளே, யார் அவள்? மகிஷாசுரமர்த்தினி, மாகாளி, செங்காளி, அங்காளி இருக்கா. கால் வந்துக்குவா. எந்த ஊர் உனக்கு? என்னம்மா? 2 தலைமுறைகளுக்கு முன்னால் உன்னுடைய வீட்டில் ஒரு அம்மன் தெய்வம் குடியேறி சாமியாடி சக்தி பெற்று இருந்துச்சு. அந்த தெய்வம்லாம் இப்போ வெளியேறிடுது. அதனுடைய விளைவாக 1.25 ஆண்டுகளாக இப்பொழுது பண நஷ்டமும் மன கஷ்டமும் ஏற்பட்டு உடல்நிலையும் பாதிக்கப்பட்டிருக்க. திறன் மிகுந்த ஆம்பளையினுடைய நிர்வாகத்தில் குறைவு ஏற்பட்டு போச்சு.
அதனால இப்ப கடன்பட்ட மனவரையும் குழப்பம் இருக்கும். ஒரு பிள்ளை உன் சொல்லுக்கு அடங்காம மனக்குழப்பத்தை உருவாக்கி தெளிவற்ற நிலையில இருக்கும். அதையும் வெட்டியாக்கி வெளியாக்கி தரணும். சரிண்ணா? உன் வீட்டு பக்கத்து வீட்டுக்காரங்களை பத்தி ஓயாத சிந்தனையும் பயமும் உன் உள்ளத்துல இருந்துகிட்டு இருக்கு. அதை ஸ்டார்ட் பண்ணி தந்துடுறேன். கால் வந்துட்டு வா. என்ன சத்தம் படப்படா ஒண்டியா? இந்தா ஜெயிச்சு வா போ. வர வச்சு கொடுத்தாங்க. எவ்வளவு வட்டி கொடுத்த? உதவி செஞ்சது வரல, நகை எடுத்துட்டு போனவங்க வந்து தந்துடுவாங்க போ. நல்லா இருக்கும். கர்மசாமிக்கு கேரள தேசம் மலையாளம் கேரளா. இவங்க எல்லாரும் என்ன நினைச்சிட்டாங்க, இந்த சாமி தமிழ்நாட்டுக்காரங்களை கூப்பிடுறாரு, ஆந்திராக்காரங்களை கூப்பிடுறாரு, மெட்ராஸ்காரங்களை கூப்பிடுறாரு, கேரளாக்காரங்களை பத்தி கொஞ்சம் கூட இறக்கமே இல்லையே அப்படின்னு நினைச்சிட்டாரு. உண்மையா இல்லையா? நினைச்சிடலாம் கேட்டுக்கலாம். ஏன்னா நீங்க என் சொத்தை எடுத்துக்கிட்டீங்க, ஆனாலும் உங்களை நான் கூப்பிடல. என்ன கணவன் மனைவி பாரி பர்த்தா யாரெல்லாம் வந்து வரட்டே விட ശരിക്കും ഞാൻ നിങ്ങളുടെ മോനോ? ഓ നിങ്ങൾ മലയാളിയായിരിക്കല്ലോ. കുറച്ചറി உட்காரலாம். ഈ മകனுக்கு பாஸ்போர்ட் கிட்டியோ? இன்னும் 6 மாதத்துக்கு பின்பு அவட ஹெல்ப்புக்கு போனோம். அப்பொழுது அவட நிலையான உத்தரமான பணி இவருக்கு கிட்டும். அது இவருக்கு நற்பலனே ஆயிருக்கும். கேட்டோ? நீங்கள் ஆத்திரப்பட்டு விடுவு செய்து அதான் என் நஷ்டத்துக்கு காரணமா இருக்கும். ஓகே, கால் வந்துட்டு வா. இப்போதைக்கு ஓராண்டு ஒரு கொல்லம் வலிய கடன்களும் வஸ்துக்கள் விற்பனையும் மிக குழப்பமாக இருக்கும். உடல்ல அடிக்கடி ஸ்திரீக்கு ஸ்தீரம் ஏற்பட்டு படிய பிரச்சனை ஆகும். இந்த பிரச்சனை உண்டு. கேட்டோ? இன்னும் உங்களுடைய கச்சவடம் தோதுமான விஷயத்தில் கொஞ்சம் பிரச்சனை உண்டு. இவைகளாம் சரியாக்கி வெட்டியாக்கி தந்தா மாதிரி தானே. வேற எந்த வேணும்? இவ்வளவு ரட்சப்படுறதுக்கு இன்னும் 6 மாதம் உண்டுல்லோ. நீங்கள் என்ன ஆத்திரப்படுது? சட்டு பொறிக்கணும். கால் வந்துப்பா. இன்னும் 6 மாதம் இருக்கு பாபா. வாடா தம்பி, வா 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 வா. அதுக்கிடையில இவட ஒரு சிறிய சாம்பத்தியம் நடக்கும். தாம்பத்தியம் அல்ல, தாம்பத்தியம்னா தமிழ்ல வேற, சாம்பத்தியம்னா வருமானம்னு அர்த்தம். அதுக்கு ஒரு வழிபடி தருவேன். இந்தா ஜெயிச்சு வெற்றிகரமா ஆகிவான். ஒரு தேவி சேத்திரம் புதிச்சு வரணும். வீட்டுல கொஞ்சம் தீபம் கத்திக்கணும். கேட்டோ? எல்லாம் சரியாகும். ஒரு சொர்ணம் ஒண்ணு உன்னைய கைவிட்டு போய் அதை மீட்டி தரலாம். ஓகே, நல்லா ஓகே. நான் கொடுத்த ஞானங்க கெட்டு போய் அப்படி பேடியாய் ஒரு ஸ்திரீ விடை வந்தும் யாருடையது? கால் விட்டு வா. பாருவிடே உங்களோட பரமேஸ்வரா மனத்திலாயோ வரட்ட எந்த விழுந்தடிக்குது. உனக்கு வேற என்ன வேணும் மகளே? அந்த வழக்கை நான் வந்து ஜெயிச்சு தரம்னு சொல்லிட்டேன். நான் கொடுத்த எலுமிச்சம்பழம் உனக்கு கெட்டு கருத்து போய் அதுல உனக்கு மனப்பயம், சாமியுடைய துணை நமக்கு கிட்டாது போயிருமோங்கிற ஒரு எண்ணம் இல்லையா? உன்னுடைய வழக்கை நான் வெட்டி ஆயாச்சு. ஜெயிச்சுக்கோ. இந்த ஜனவரி மாதத்தில் அந்த பணி கிட்டும். ஜெயிச்சுக்கலாம். அது ஒன்றும் ஆபரேஷனுக்குரிய மேட்டர் இல்லை, ஒரு சாதாரண வழி தண்ணே. பயப்படாண்டாம். நல்லா இருக்கும். கர்மசாமிக்கு எனக்கு என் பிள்ளைக்கு நல்லா ரட்சப்படக்கூடிய லைஃப் வேணும்னு கேட்டு வந்தது யாரு? வரட்டே விட பிள்ளையார எവിടെ உண்டு? அதத்துல உண்டோ? ഇവിടെ വന്നില്ല. കാലം കിട്ടുക. നിങ്ങൾ മലയാളം അറിയിക്കുന്നു. ആപ്പിക്ക് வீட்டு பக்கத்துல ஒரு தேவி சேத்திரம் உண்டா? உண்டுல. கொஞ்சம் அப்புறத்தை போனா ஒரு சிவன் சேத்திரம் இருக்கு. உண்டுல. அப்புறம்
ஒரு திருச்சி ரோடுக்கு போல ஒரு சர்ச் இருக்கு. கால் வந்துட்டு வா. திருச்சி ரோட்டுக்கு இல்லைண்ணே, திருச்சி அப்படி மாதிரி இருந்துப்பான். என்னத்துக்கு சொன்ன மாதிரி சொல்லக்கூடாது. ஆமா, அவர் போஸ்ட் ஆஃபீஸை எவ்வளோ போகணும்னு கேட்டிருக்காரு. ஈரோடு போய் திருச்சி வந்தா வந்தாரு. நான் திருச்சிக்கு தான் போஸ்ட்லேயே பண்ண போறேன், இதுக்கு ஈரோடு போய் ஏன் பண்ணணும் பக்கத்துல. என்ன செய்யணும் உன் பிள்ளைக்கு? கண்ண மூடு. நைட்டெல்லாம் தெய்வீக கனவுகளும் பயப்படக்கூடிய கனவுகளும் வருது. உன் பிள்ளைக்கு நல்ல ஒரு ஜோடி கிட்டும். பிப்ரவரி மாதம் 22ஆம் தேதி வரை நீங்கள் பொறுத்திருக்கணும். அதுக்கு நம்ம வாங்கி தரலாம். அதுக்கு இடையில கொஞ்சம் பணம் சம்பந்தமான பிரச்சனைகள் குழப்பங்கள் இருக்கு, அவைகள்லாம் தீர்த்து தரும். ஒருத்தர் ஃப்ரெண்ட்ஷிப் மூலமா வந்து கொஞ்சம் கடன் பட்டு மனவேதனை உண்டு, அதை மாற்றி தந்தா மதியோ கால் வந்துட்டுவோம். நல்லதுதான். கர்மசாமிக்கு வீட்டுல ஒரு பர்த்தாவுக்கு உடல்நிலை சரியில்லாம இருக்குன்னு யாரோ கேட்டிருக்க. யாரது? மலையாளத்துல வீட்டுல ஒரு ஆம்பளைக்கு உடல்நிலை சரியில்லை அப்படின்னு கேட்டது யாரு? வஸ்து சம்பந்தமா பிரச்சனை. கருமசாமி எல்லாம் சரி வா அப்படி. எந்த வஸ்து? கால் வச்சுவா. நீங்கள் எവിടെ ஸ்தலம்? திருவனந்தபுரம். யாருக்கும் ஆபரேஷன் ஆயிருக்கும் முன்னால, 3 வருஷத்துக்கு முன்னால. என்ன என்னது? நம்மள என்ன சொல்லி கூப்பிட்டேன்? பர்த்தாவுக்கு உடல்நிலையில் பாதிப்புடையது யாருன்னு கேட்டேன். ஹஸ்பண்டுக்கு விரல் என்னாச்சு? காட்டாச்சு. நீங்கள் தான் அதை நான் சொன்னது நீங்க புரியல, அவ்வளவுதான் விஷயம். கால் வந்துட்டு வணக்கம் அண்ணாச்சி. சோமரன் எந்த ஊர் உங்களுக்கு? ஓ சரி ஓ சரி ஓ சரி. ஒரு வீட்டை வித்து தந்துட்டா உன் கடன்லாம் தீர்ந்துரும். அடிக்கடி வந்து கடற்காரங்களால நச்சு தாங்க முடியல, வீட்டை விலை பேசுறாங்க, பணம் கிட்ட மாட்டேங்குது, அப்படி மறிச்சு மறிச்சு போகுது. அதுக்கு என்ன காரணம்? யாரும் தடுக்கிறாங்களா? ஏன் நடக்கல? இதான் குழப்பம். இந்த கனியை கொண்டு போய் வை, உனக்கு பணமும் கிடைக்கும், வீடும் வித்துரும். போ, நல்லா பக்கத்துல வா, நல்லா வா விட. மன்னாரசாலை போயிருக்கியோ? மன்னாரசாலை போயிருக்கியா? அந்த அம்மா வாராளே, அதான் கேட்டேன். துணை உண்டு. போ. கர்மசாமிக்கு வண்டி வாகனம் கடன்பட்டு வந்தது யார்? கேரளம். கடன்பட்டு வந்தது யார்? அது யாரு? யாரானு யாரு? കാര്യം പറ. ഇയാൾ ആരാണ്? നിങ്ങൾക്ക് ഭർത്താവ്? പിന്നെ എന്താ? നിങ്ങൾ ഭാര്യയോ? ഓ, കാലുണ്ട്. என்னுடைய பர்த்தான்னு சொல்றதுக்கு இவ்வளவு லேட்டா? சுவாமியே ஹரிஹர சுதனே அநாத ரட்சகரே. என்னப்பா வேணும்? தமிழ் நல்லா தெரியும் போல. குருவாயூர் சொந்த ஊர், திருவாரூர் படிப்பு. இதுவரை என்ன தொழில் பார்த்தேன்? அப்புறம் சென்னையில நண்பர் ஒரு தொழில் தொடங்குறது, நல்ல ஒரு வெற்றி அடையும். அந்த தொழில் சீக்கிரமா நடக்கும், அதுல நீ இணைந்து கொள்வாய், அதுல உனக்கு பணம் கிடைக்கும், தைரியமாயிரு. அவன் ஆந்திராவுக்கும் அவனுக்கும் ஒரு தொடர்பு உள்ள தொழிலாக நடத்துவான், வெற்றி கிடைக்கும். வேற என்ன வேணும்? பையன் பையன் பேர் என்ன? தக்ஷின் ராகவ். தக்ஷின் ராகவ். வாங்க. 1 2 3 4 5 6 7. தலைநகர் எங்க இருக்கு? டெல்லி. டெல்லியில யாரு உண்டு? இல்ல IAS கோச்சிங் போகணும், சிவில் சர்வீஸ் எழுதணும்.
நடத்தி ஐயா தான் நடத்திட்டு இருக்காரு. படிச்சிருவான், ஐஏஎஸ் ஆகுவான், அசத்தி வந்துடுவான். இந்த கருப்புசாமிக்கு இப்போதைக்கு கடன் பட்டிருக்கல, இந்த அவன் பணம் தந்துட்டேன், நல்லா இருக்கு. வாங்க பக்கத்துல வா. இவன் உண்ணாவிரதம் இருக்காளாப்பா? உண்ணாவிரதம் இருக்காளோ? அதான் உண்ணாவிரதம் இருக்காளான்னு. நல்ல சாப்பிடு, சந்தோஷமா இருக்கு. மகாவிஷ்ணு நாராயணனுடைய திருநாமத்தை பெற்று வாழ்வாய். வாழ்வாய். திருமால் பக்தராணி. ஓ சரி சரி. கருப்பசாமிக்கு வாழ்க வாழ்க. கருப்பசாமிக்கு. சுவாமி, என் பிள்ளைக்கு நல்வாழ்வு கிடைக்கணும்னு கேரளால இருந்து கேட்டு வந்தவங்க. யாருக்கா? பொம்பளை பிள்ளைக்கு. வா வா. மலையாளத்து பக்கத்துல மனம் கூடி சாயரியே கருப்பசாமின்னு கேட்டுற கூடாதுல்ல. இது யாரு? எங்கள் பர்த்தா எவிட? அவருடைய வீட்டுல, உங்களுடைய வீட்டுல எந்த காரியமானும் கால் வந்துட்டு வா. மயக்கம் என்னது தாயகம், மௌனம் எனது தாய்மொழி, கலக்கம் எனது காவியம், நான் என்ன கண்ணீர் வரைந்த ஓவியம். என்ன வேணும்? வள்ளிய வள்ளிய நோய் இருக்கு. கண்ண முடியுமா? அழக்கூடாது. அழுதா நான் சொல்றது ஆத்மாவில் பதிவாகாது, தெளிவும் கிடைக்காது. தாயே பாசமுடையவா, அங்க தள்ளி போ. உன்னைத்தான் சொன்ன, தள்ளி போ. கண்ணமுடே கர்ச்சி துறப்போடு. என்னையும் மட்டும் தானே. மருத்துவத்தால் உன்னுடைய ஒரு பக்கத்து கிட்னி பாதுகாக்கப்படும். பாதிப்பு இல்லாம காப்பாய்த்தாரேன். ஆயுளுக்கு கண்டம் இல்லை. வேற என்ன வேணும்? இந்தா, நோயற்று தெளிவாக இருப்பாய். அடுத்து பேசுவோமா பத்தி. வாங்க, நல்லா இருக்கு. தொடர்ந்து என்னைய பார்க்கவா. கருப்பசாமிக்கு ஈரோடு. இன்னைக்கு கேரளம் இவ்வளவுதான். என்ன வருத்தப்படக்கூடாது. இவ்வளவாவது நம்ம நாட்டுக்கு கூப்பிட்டாருன்னு சொல்லி சந்தோஷம் அடைஞ்சுக்கிட்டார். நல்லா இருக்கும், நல்லா இருக்கும், நல்லா இருக்கும். ஈரோடு. ஈரோடு யாராவது இருக்கு? ஈரோடு ஓர் ரோடு. சென்னிமலையா ஈரோடாடா? என்ன சொன்னாலும் ஆமான்னு சொல்றீங்கடா. என்னடா ஹெட்கேர போயில இருக்கேடா. எதிர்பாரா விபத்தின் காரணத்தினால் இரு கண்களினுடைய ஒளி பாதிக்கப்பட்டது. தலையில் உள்ள நரம்புகளை பற்றி ரிசர்ச் பண்ணுகிற பொழுது அது சேர்ந்தாலும் சேரலாம், பாதிப்படைந்தாலும் அடையலாம். அதுக்கு நாங்க கேரண்டி கொடுக்க முடியாதுன்னு டாக்டர் சொல்லிவிட்டார். உண்மைதானே? நான் உன்னுடைய நரம்பியலை பார்த்தேன். சரியாக 6.25 மாதத்துக்குள் அந்த நரம்பு இணைந்து இரத்த ஓட்டங்கள் தெளிவாக கிடைக்கும். மெல்ல மெல்ல இவனுக்கு பார்வை வழங்கப்படும் என்று நேற்று இரவு உத்தரவு. கவலையே பட வேண்டும். பழைய மனிதரை போல் அருமையாக பார்ப்பார். தலைக்கு அந்த சக்தி கிடைக்கும். என்ன செய்யும்? கிடைக்கும். உட்காருடா தம்பி. கொஞ்ச நேரம் கண் இமைகள் ரெண்டையும் மூடிக்கா. பக்கத்துல வா. கத்தி எங்க? கத்தி எடுத்துக்கலாம். குட்டி பேர உன் பேர் என்னடா? இந்தா, இந்த 2 பேரையும் இப்படி நீ சுமாரனே அவன் பிடிச்சுக்கிட்டான். ஏதாவது பிரகாச ஒளி தெரியுதா? இருட்டாவே தெரியுதா? ஒளியா தெரியுதா? கொஞ்சம் கூட ஒளி தெரியல. அப்படித்தானே? சரி. இன்னையிலிருந்து 7வது நாள் கண்ணை திறக்கும் பொழுது ஒரு ஒளி தெரியும், இருட்டு மறையும்.
என்ன இந்தா நான் சொல்றத குடி பாப்போம், கையை நட்டு. கூப்பிடுப்பா சாமிய. வழிபாட்டு மாரியப்பான் கருப்பசாமிக்கு, குருநாதர் பாடி சுத்தாவுக்கு, அருவாக்கு சுத்த ஐயப்ப சாமிக்கு, 30 கோடி தேவர்களுக்கு, பிரபஞ்ச சக்திகளுக்கு, பட்டினத்தார் சுவாமிகளுக்கு, பட்டினத்தார் திருவள்ளுவருக்கு, திருச்செந்தூர் ஒருவருக்கு, செந்தூர் ஒருவருக்கு, உயிரை கருப்பசாமிக்கு, உயிரை கருப்பசாமிக்கு, உயிரை கருப்பசாமிக்கு, அதற்காக வைக்கப்படும். கொஞ்ச நேரம் கண்ணை பொத்தியே வச்சுக்கோ. திறக்கலாம். நல்ல வெளிச்சமா தர. இருட்டு குறைந்து வருதா? ஒளி தெரியுதா? மூன்று நாட்கள் கால அவகாசத்துல இருட்டு மறையும், முழுமையான ஒரு ஒளி தெரியும். அதுக்கு பிறகு 6:45 மாதத்துக்குள்ள மெல்ல மெல்ல கண் பார்வையை கொண்டு வந்து சேர்த்துருந்தோம். கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு இந்தாடா ஜெயிச்சு வா. இந்த கனியை நாளைக்கு சாப்பிடு, இந்த கனியை அடுத்த நாள் சாப்பிடு. தேய்ச்சி குளிச்சிருக்கப்பா. இன்னைக்கு உத்தரவு இது மட்டும்தான், பாக்கி எதுவுமே பேசக்கூடாது. வெற்றி உண்டு. வா, எதுவுமே பேசக்கூடாது. ஒளி தெரிய வேண்டும், வழி தெரிய வேண்டும். நல்லா இருந்த போயிட்டு வாடா சென்னிமலை சிற்பி. கந்தர்கோலமாக இருக்கிறாய், கால் வந்துட்டு வா. கந்தர்கோலம்னு என்ன அர்த்தம்? வெண்ணிதானங்கள் அர்த்தம். பண்டாரமாயிருந்து பழனியாண்டியாகி. என்னடா வேணும்? 3 வருஷ காலமா உன் பணத்தை புடிங்கி புடிங்கி வாயில போட்ட பேர அப்ப கண்டுக்கிடாம போறான். அடுத்து பணம் கேட்கறதுக்கு ஆள் வருது, கொடுக்கறதுக்கு ஆள் வர மாட்டேன். ஆனா இப்ப கொடுக்கணும்னு சொன்னா இன்னொருத்தங்கிட்ட வாங்கித்தான் கொடுக்க முடியும், வாங்கிட்டு ஒண்ணும் கிடையாது. இருக்கிற டாக்குமெண்ட்டை கூட அடுத்தவங்கிட்ட கொடுத்து ஊருகா மாதிரி ஆக்கிட்டேன். கால் வந்துட்டுவான் கடிக்கார பையன் நல்லது செய்யிட்டான். வரலாம். இந்தா வருமானத்துக்குரிய வழியை வகுத்து தார, கஷ்டத்திலிருந்து நிவாரணம் பண்ணித்தார. வெற்றி உண்டு. பௌர்ணமி அன்னைக்கு என்னை வந்து பார். கருமசாமிக்கு பழனி மாமலை, பழனி மாமலை. அடுத்து கொடைக்கானல், பழனி கொடைக்கானல், கொடைக்கானல். கால் சொல்லலாம். புருஷன் வீட்டு வாழ போற பொண்ணி தங்கச்சி கண்ணே, சில புத்திமதிகளை சொல்லுற கேளு முன்னே. அரசன் வீட்டு பொண்ணாக இருந்தாலும். வணக்கம் அண்ணாச்சி, நல்லா இருக்கீங்களா? மூட்டு வலி நடக்க இப்ப என்ன வேணும்? நல்லா பண்ணணும். ஒரு தொழில் பக்கத்துல வாங்க. கட்டுமலைக்கு நான் போய் பார்த்தேன். 1 2 3 4 5 6 வீட்டுக்குள்ள நுழைஞ்சு இடது பக்கத்துல ஒரு போட்டோ கிடக்க. யார் போட்டாது? விநாயகர். ஒரு மனுஷன் போட்டாவும் கிடக்க. பெரியவங்களுடைய போட்டோ எது இருக்கா? உங்களுக்கு எனக்கு தெரியுது. சரி, கால் வந்துட்டு வாங்க. ஒரு சித்தருடைய நடமாட்டம் அங்க இருக்குப்பா. கால் வந்துட்டு வரலாம். முதுகுத்தண்டு வளைந்து போயிருக்கு. சும்மா உன் வீட்டுக்குள்ள போய் பார்த்தப்பா, ஒரு சித்தருடைய ஐக்கிய நடமாட்டம் உள்ள இருக்கு.
அதே மாதிரி 1.25 ஆண்டுகளாக கொஞ்சம் மருத்துவ செலவுகளும் பண தட்டுப்பாடுகளும் நடந்துகிட்டு இருக்கு. சில பேர்களால ஏமாற்றப்பட்டு மனவேதனை அடைந்திருக்கிறீங்க. அதுல தோட்டம் துறவு பத்திய வர்த்தகங்களும் இருக்கு. இவைகள்லாம் மாத்தி தந்தா போதுமா? வேற என்ன வேணும்? இந்த தை மாதத்துல இருந்து தொழில் அமையும். தைப்பூசத்துக்கு பிறகு நடக்கும். ஆனந்தமா இருக்கலாம். கொடைக்கானல் ஊருகட்ட குப்பை வா என்ன வணக்கம். கருமசாமிக்கு அடுத்த பைசில் வள்ளியூர் திசைன விலை பணகுடி. உன் கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். கடன்பட்டு மனவேதனை அடைந்து துயரமுற்றுக் கொண்டு இருக்கிறாய். இப்பொழுது அங்கு இருக்கவா வேண்டாமாங்கிற ஒரு மனக்குழப்பம் அங்கே இருக்கிறது. இந்த நிலைகளுக்கு சில பேர்களால் எதிர்ப்பு தெரிவித்து ஓயாத சண்டையும் சச்சரவும் விட்டு நடக்கிறது. அதுல உன் புரித இன்னும் திருந்தாத நிலைகளை அடைந்து இருக்கிறான். அவன் மனத்தை மாத்தி பக்குவப்படி தந்தா போதுமா? கால் வந்துட்டு வா. அதான் சொல்ல அடிக்கடி சண்டை வந்துட்டு எடுக்கணும் சொல்றேன். இந்தா இனிமேல் யாராலும் இடைஞ்சல் வராது. உன் புருஷனும் திருந்துவான், உன் கடனும் தீரும். இந்த அப்படி நல்லா வர வச்சிருவோம். போ போயிட்டு அந்த வழியை தீர்த்து தார. இன்னும் 3 முறை சந்திச்சிரு. சரியா போய் வாப்பா பக்கத்துல. ஒரே ஒரு கேள்வி உன் உள்ளத்துல, ஆஸ்பத்திரிக்கு அவ போகவா வேண்டாமான்னு கேட்பேன். அதான உண்மை. 3 முறை என்னைய பார்க்க. வலி நிவாரணம் கிடைக்கும், வெற்றி கிடைக்கும். பக்கத்துல வா. ஒரு காரியம் கேட்டு சாமி, அது நிறைவேறும் சாமி. அந்த இடத்த மற்றவங்க கொஞ்சம் அபகரிச்சு வச்சிருக்காங்கப்பா. டாக்குமெண்ட் எடுத்து கொடுத்து. யார்கிட்ட இருக்கு டாக்குமெண்ட்? அப்ப நான் இப்ப என்ன சொன்னேன்? உரிமையை இன்னொருத்த வச்சிருக்கிறார். அதை நான் திருத்தி தரேன். கொஞ்சம் பொறுமையாயிரும். வெற்றி ஆகி தரேன். இருக்கட்டும், காப்பாற்று. 3 முறை பாருங்க. வள்ளியூர் வந்த நாள் முதல் இந்த நாள் வரை வானம் மாறவில்லை, கடலும் மலையும் காற்றும் நீரும் பூமி மாறவில்லை, மனிதன் மாறிவிட்டார், மதத்திலேறிவிட்டார். இன்னொரு தரம். இன்பமும் காதலும் இயற்கையின் நியதி, ஏற்ற தாழ்வுகள் மனிதனின் ஜாதி, பாரில் இயற்கை படைத்ததை எல்லாம் பாவி மனிதன் பிரித்து வைத்தானே, மனிதன் மாறிவிட்டான், மதத்திலேறிவிட்டான். உன் பிள்ளை வாழ்க்கையை பிரிஞ்சு இருக்கு. அந்த ஆம்பளையுடைய மனம் மதம் பிடிச்சது மாதிரி மனக்குழப்பமும் மதி குழப்பத்தையும் பெற்று இருக்கிறான். இன்னொருத்தருடைய சொல்ல கேட்டுக்கிட்டு பொண்டாட்டியை வெறுத்து அடிச்சு ஒதுக்குறான். அதனால அவன் மனத்தை திருத்தி இணைச்சி வாழ வச்சா போதுமா? கால் வந்துட்டு வரலாம். நிலை மாறினான் நியமம் மாறுவான், பொய் நீதியும் வேதமும் பேசுவான். வயிற்றுல பொல்லாத நோய் ஒன்றும் கிடையாதுப்பா. உஷ்ணத்தால வலியும் வேதனையும் வந்திருக்கு. அதை தீர்த்து தெளிவு பண்ணித்தார. அதுக்கு ஒரு காரணம் நடந்திருக்கு. உன் மேல போட்டி பொறாமையால கொஞ்சம் மாந்திரிகம் செய்து உன் தொழில நஷ்டம், உடல்ல கோளாறு, மனதுல வீக் எல்லாம் நடக்கும். எல்லாம் மாத்தியாச்சு. இந்த ஆனந்தமாக வரலாம். வாப்பா. பிள்ளைய பத்தி கேட்டு வந்தது யாரு? வானே. என்னென்ன பிள்ளை? கால் அனுப்புவாங்க.